ஓம் அகத்தீசாய நமः. 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 ஓகே. இப்போ இந்த மனித வர்க்கம் அடையக்கூடிய அந்த ஆன்மலாபம் அல்லது மோட்சம் அது முற்றுநிதி மேல்நிலைன்னு சொல்லுவோம். மனித வர்க்கம் அடையதான் ஏதோ எல்லா மதத்தார்களும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. முகமது நபிகள் அல்லாஹ் என்பார்கள், இயேசு இது கிறிஸ்தவர்கள் இயேசு குரான்பார்கள், அல்லது பார்த்து எல்லாம் வல்ல பராபரின்னு சொல்லுவாங்க. எல்லா வல்ல பிதா பரமபிதா பரமபிதா பரன்னா மேலான, பரமபிதான மேலான தலைவன் அர்த்தம். ஆக எல்லாம் சொல்கிறார். ஆனால் யார் அறியறது? யாரோ ஒருத்தன் தான் அறிய முடியும். இப்போ அத்தனை பேரும் முயற்சிக்கிறான், பட்னி கிடக்கிறான், ஊர் ஊராக சுற்றுக்கிறான். அதே சமயத்தில் இலை சருகு காய்கறிகளை சாப்பிட்றான், தண்ணியை மட்டும் சாப்பிடுவான். இது நோக்கம் அவன் கடவுள் அடைய நினைக்கிறான். அப்போ அது கடவுள் அடைய நினைக்கும் போது யாரேனும் ஒருவன் சுட்டி காட்டணும், இல்லைன்னு சொன்னால் முடியாது. அறிந்தவன் தெரிந்தவன் உணர்ந்தவன் உணர்த்தணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செய்து அநியாயமாக செத்துப்போம். அவன் சொல்கிறான் ஒருத்தன், நான் சாப்பிட மாட்டேன் சாமி. ஏயா உணர்ச்சி வரும்னா அது சாப்பிட முடியாது செத்து போகிறேன். அப்போ அவனுடைய மனநிலை தெரியுது. அவன் நினைக்கிறான் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இந்த கடவுளை சுடுகாடு தான் போவான். அவனுக்கு சுடுகாடே கடவுள். அப்போ எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டான். தலைவன் ஆசை இப்படி வரணும். சுட்டிடாதே ஜடத்தை பட்டினி போட்டு, தூங்காது பாராது தவணேறாதுன்னா. அப்போ இப்போ உடம்பை சுட்டு பசியால் பட்டினி போட்டு கொண்டு விடக்கூடாது பாரு முற்றுப்பெற்ற முனிவர்கள். அதெல்லாம் குருகுல வாசம் இருந்து கேட்கணும். அவன் பாட்டில் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டான், அவன் பாட்டை போகிறான், சாப்பிட்றான். அதை சேயா சாப்பிட்றேன்னாக்கா நான் சாப்பிட்றதே இல்லைங்களா, பின்ன என்னையை சாப்பிடுவேன், நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றேன். ஏன் ரொம்ப சாப்பிட்டேன். இல்லை கடவுள் அடைய முடியாது. சரி சுடுகாட்டு பயணம். ஞானிகள் தொடர்பு இருந்தால் இப்போ புஜன மகதி சொன்னார், சுட்டிடாதே ஜடத்தை பட்டினி போட்டு, தூங்காது பாராது தவணேறாதுனார். சில பேர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படின்னா அதுக்கு அப்பப்போ கட்டில் வரும். தூங்கக்கூடாதுங்கிறது சில உண்மை தான். உறக்கத்தை நீக்கி உணரவளாக்கு இறக்கலும் வேண்டாம் இருக்கணும் அமைப்பார். ஆக உறக்கத்தை நீக்கணுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு. திறமாக பத்தியம் சென்று வரவே பரமான சர்க்கரை பால் பழமாகும். உரமான உணவு மிகுதி உண்டாகாது. இறைவனில் தூக்கம் மிக உண்டாகாது. இறைவனில் தூக்கக்கூடாது தவிர அது உடனே கொஞ்சம் என்ன நான் ஆசான் தெரியும். இந்த உச்சியில் உஷ்ணம் மிகுதி ஆகும். அப்போ அந்த உடம்பு ஆற்றணும். உடம்பு ஆற்றத்துக்காக அவங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கூடவே இருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பத்துக்கு. ஏன்னா உறக்கமும் உணவும் மற்ற எல்லாமே ஆசான் திருவருள் இருக்குது. ஈவன் சில பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான், தூங்க மாட்டேன்னு சொல்லுவான். தூக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் அது எப்போ தூங்கக்கூடாதுங்கிறது கணக்கு இருக்குது. அது அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியாது. குருகுலவாசம் உள்ள வராது. ஆக என்ன நினைக்கிறான், எங்கே பார்த்தாலும் சாதுகள் கூட்டம், உண்மையிலே பக்தன் இருக்கிறான். ஆனால் அது பொருள் தெரியாது. தடைக்கிட்ட அப்படியே சுற்றிக்கிட்டு கிடப்பான். பக்தன் நியாயம்தான், பக்தி முக்கியம்தான். ஆனால் சுட்டி காட்டணும். அந்த சுட்டி காட்டும் வரையில் பிச்சை எடுத்தாலும் அகப்பை பிறவி ஒழியாது. ஆக சுட்டி காட்டும் வரை பிச்சை அம்பாட்டு பூதுவான், கையேந்துவான், இது பக்தியாக அலையுவான், அப்படியே தடுமாறுவான். இது இப்போ விபூதி மலமா வேறு என்னென்னமோ சொல்லுவான். செத்துட்டு வந்துடுவான், போயிட்டு வந்துடுவான், சுற்றிட்டு கிடப்பான். அவர்களிடம் என்ன சொன்னாலும் அவன் எடுபடாது. இன்னும் சில பேர் என்ன செய்வான், பக்தி என்ற பேரில் கூடக்கூடிய மலர்களை குவிப்பான். எது பல வகையான அர்ச்சனைகள் செய்வான். மலர்களை அள்ளி அள்ளி வீசுவான், அள்ளி அள்ளி குமிப்பான். அவனுடைய வினைப்பயனர். இவர்கள் தலைவனோட ஆசை பெற்ற மக்கள் ஒரு பூவைக்கிள்னாலும் அதில் உயிர்ச்சியை அது ஜீவனுக்கு இருக்கு. ஒரு மலரோட கிள்ள மாட்டான். அவ்வளோ நுட்பமான சர்க்குரு பூஜை செய்கிற மக்கள். அப்படி சில பேர் இருப்பான். பிச்சை எடுப்பான். ஒரு மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு ஊராக சுற்றுவான். வெறி பிடித்து மலைவான். பிச்சை எடுத்தாலும் அகப்பை பிறவி ஒழியாது. இச்சை அற்ற விடம் அகப்பை எம்மிரை கண்டாயினர். அதனால் யார் சொல்லுவான், இச்சை அற்ற விடம். இச்சைன்னா ஆசை. ஆசை அற்ற விடம் தான். ஆசை அற்ற விடம் மூலாதாரம். ஆசை உண்டாக்குகிற மூலாதாரம்.
அப்போ மூலாதாரம் என்றது மூலாதாரத்தில் தான் மூலாதாரம் உண்டு. இப்போ ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது மூலாதாரம் சுவசிஷ்டான மணிப்பூரம் உந்திகமலம். அப்போ உந்திகமலத்து கீழ்ப்பகுதி பூராவும் இச்சையை உண்டு பண்ணுகின்ற இடம். சிந்தனை உண்டு பண்ண உடனே மணிப்பூரகத்தை தாக்கும். மணிப்பூரகத்தை தாக்கின அடுத்தவனுடைய மூலாதாரத்துக்கு போயிடும். இச்சை அற்ற விடம். அகப்பை எம்மீரை கண்டாயினார். ஆக பிச்சை எடுப்பார்கள், ஊரூராக சுற்றுவார்கள், தடுமாறுவார்கள். அது ஒரு கூட்டம். அழகோட அளவில்லாத கூடக்கூடிய மலர்களை குவிப்பார்கள், அது ஒரு கூட்டம். இன்னும் பாட விஷயம், தேன விஷயம், பஞ்சாவதம் விஷயம், அது ஒரு கூட்டம். உடம்பை வருத்தி கொள்வார்கள், அது ஒரு கூட்டம். இப்படி கூட்டம் கூட்டமாக தலைவன் ஆசி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். சில சக்தி பூஜை என்பார், சில சிவ பூஜை என்பார். சில பால் மட்டும் சாப்பிடுவார்கள், பழங்கள் மட்டும் சாப்பிடுவார், ஒன்றும் முடியாது. சில பேர் அமுரி என்ற பேரில் சிறுநீரை சாப்பிடுவார், மலஜலத்தை உண்ணுவார். செடி கொடி மரங்களை சாப்பிடுவார். அதெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினைப்பார். எது நூல்களை கற்று அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் இப்படி இதெல்லாம் ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ என்ன இப்போ நாங்கள் சொன்னது அறிந்தவனுக்கு சொன்னோம், நான் இவனுக்கு என்ன சொன்னேன்றார். 100 ஆண்டு முற்றிய மேப்பிள்ளை சாப்பிட்டா மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு நிற்கணும். இது எந்த வருஷம் ஆச்சு, இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அவள் ஒரு சில மரத்தில் இதே கொல்லிமலையில் ஊர் சொல்லியிருப்பார். உறக்க மகிழ்ச்சி கொல்லிமலையில் அப்படியே ஒரு பாதை போகும். அந்த மலையை அந்த வழியே சென்று ஒரு மரத்தை அம்மா என்று கொத்தினால் பால் வரும்பார். அம்மா கூட்டினா ஆட்டுக்குட்டி கூட்டினா அது பால் தான் வரும். அம்மானு கூட்டின பால் வரும், நீ போய் சாப்பிட்டா மரணம் வரான்னு சொல்லிடுவார். இப்படி ஒரு கூட்டம். இப்படியெல்லாம் பல்வேறு எங்கே பார்த்தாலும் அலைவான், கொண்டால் கேட்க மாட்டான். ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பான்னா, ஆசி பெற்ற மக்கள் அடக்கமாக தினம் தியானம் செய்வார்கள். தினம் தலைவன் குறித்து தியானம் செய்வார். அவர்கள் தான் அது யாரேனும் முன் ஜென்மத்தில் குருகுலவாசத்திலிருந்து தலைவனை அறிமுகப்படுத்தியிருக்கணும். தேவர் பிராண்டனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார்னார். தேவருக்கெல்லாம் தலைவன். தேவனை யார் எங்கே வெளிநாட்டில் இருக்கானா, உள்நாட்டில் இருக்கானா, ஆகாயத்தில் இருக்கானா, மேகக்கூட்டத்தில் இருக்கானா, எம்மோட இருக்கானா, கடவுள் உண்டு என்று நம்புகின்ற அத்தனை பேரும் தெய்வத்தன்மையானவன் தேவர்னு சொல்லுவான். தேவர் பிராண்டனை திவ்ய மூர்த்தி யாவர் ஒருவர் அறிவார். கொடான கோடி மக்கள் முயற்சிக்கிறான். கடவுளை அறிந்து ஆசி பெற வேண்டும், கடவுள் அடைவன்னு நினைக்கிறான். ஆக அத்தனை பேரும் கொடான கோடி முயற்சித்தாலும் யாவர் எத்தனை பேர் முயற்சிக்கிறான். யாவர் ஒருவர் அறிவார். குருகுலவாசத்தில் உள்ளவர்கள் மட்டும் அறிவார், மற்றவர் யாருக்கும் தெரியாது. அது நாங்கள் அறிந்திருக்கிறோம். பல்வேறு ஜென்மங்களை செய்த புண்ணியத்தால், பல்வேறு ஜென்மங்கள் செய்த ஆசான் குரு பக்தியால் குருகுலவாசத்தில் இருந்ததுனால பெருமதியுற்ற தவத்தோனுக்கு வலுவாது தொண்டு செய்தால் இந்த வாய்ப்புக்கு தலைவனை அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அந்த ஜென்மத்தை கைகூடாவிட்டாலும் இந்த ஜென்மத்தை கைகூடியிருக்கு, வாசிவாசப்பட்டிருக்கு. ஆக யாவர் ஒருவர் அறிவார். திவ்ய மூர்த்தி தான் மிக மிக குளிர்ச்சி பொருந்திய மிக இனிமையானவர். திவ்யம் என்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அவர்களுக்கு இந்த மொழியெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டில் தான் மொழியை பொறுத்து ஒரு சொல்லுவான். இப்போ போன்னு இருக்கும், அதுக்கு இவன் தேடிக்கிட்டு உட்காந்துருப்பான். பைப்புமா இது டேப் ரெக்கார்டுனா டேப் ரெக்கார்டு எழுதிட்டு போவையா, இதை போய் டேப் ரெக்கார்டுக்கு நான் ஒரு மொழி கண்டுபிடிக்கணும். காப்பி கொட்டை காப்பி சொல்லிட்டு காப்பின்னு தமிழ் எடுத்துட்டு போகிறாங்க. அவர்கள் மொழியை பொறுத்து கவலைப்பட மாட்டான். இப்போ காப்பி கொட்டை இது கொட்டை வடி நீர்னு வந்துடுவான். அப்படி தேய் நீருங்கிறது நியாயம். தேயில தண்ணி தேய்த்திருந்தேன் கொட்டை வடி நீருமா எல்போவுக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஒவ்வொரு மொழி தான் ஒவ்வொரு பொருளை உருவாக்குறான், ஒவ்வொரு மொழியை உருவாக்கி தந்துடுறேன். அதே தமிழை உருவாக்கி போட்டு பிரச்சனை இல்லாமல் செஞ்சு போடுவோம். நாம் இப்போ என்ன செய்வோம், அதுக்கு ஒரு புதிய முறையை கையாக இருப்போம். எல்போனால் அது ஒரு கொக்கி கிக்குன்னு பேசிகிட்டு இருப்போம். ஸ்குருன்னு சொல்லிட்டு போனால் திருகாணியம்மா ஏதோ சொல்லுவான். அதோட புரியும். மிக்சர் இருக்கு, கடையில் போய் மிக்சர் கேட்குறான். கலவை கொண்டாந்து கேட்டான்னு வச்சுக்க, பின்னாடி கட்டை காட்டி இருக்கும்போது கொண்டாந்து வச்சுருவான். ஏறே நீ தானே கேட்டேன், நான் கலவை பிரச்சனை வந்துடுது. மிக்சர் சொல்லிட்டு போய் இது என்ன சொல்கிறான், ஒரு உலக மக்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மொழியில் ஒரு பேர் இருக்கான். உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ டேப்பு கார்டு ஒரு மலேசிய மொழியில் வேறு பேர் இருக்கும். அவன் அதை என்ன செய்ய வச்சுட்டு போகிறான். ஆக தமிழை வளர்க்க வேணும் என்பதுனாலே தமிழை கொலை செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திவ்யங்கிற வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை. இப்போ நாமெல்லாம் வருங்காலத்தில் ஸ்டூல்னு சொல்லியா, இப்போ 4 இதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்து அந்த ஸ்டூல் சொல்லிட்டு போயான். டேபிள் கண்டுபிடிச்சு 14 அதுக்கு ஒரு 14 சொல்ல முடிய வாய்ப்பு இருந்தால் 14 கேசட் சொல்லிட்டு போகிறாங்க. ஆக எதுவாக இருந்தாலும் ஒரு மொழியை அவர்கள் பரப்பிய அதே பாஷையில் பேசி விஷயத்தை சொல்லிட்டு போகிறதான் சித்தர் கொடியாக இருக்குது. அது அவங்க பேசல இது சமஸ்கிருதம் இருக்குது. திவ்ய பிராணின்னு வள்ளுவருமான் திருக்குறளில் வடமொழி இருக்குது. சலத்தால் பொருள் செய்தியை மாற்றல் பசுமுட் கலத்து உள் நீர் பெய்திரி ஏற்றுனா. சலங்கிற வார்த்தை வடை சொல்லுது. சலம்னா வஞ்சனை அர்த்தம்.
வஞ்சனையால் பொருள் சேர்த்து ஈட்டியவர். வஞ்சனையால் சரத்தால் பொருள் செய்தே ஏமாத்தல். ஏமாத்தல்னா பாதுகாத்தல், ஏமாப்புனா. வஞ்சனையால் பொருள் ஈட்டி பாதுகாத்தல் எதுக்கு ஒப்புன்னு கேட்டான். பசுமட் களத்து ஒளியில் எதிரியட்டுனா. பசுமண்ணால் பச்சைமண்ணால் செய்த பானையை சுடாத பானையில் நீர் நிரப்பினார் கொண்டான நிற்காதுன்னு அர்த்தம். இப்படி வார்த்தையை பயன்படுத்தான். ஆக இதெல்லாம் இது அவர்கள் கருத்துக்கள் என்ன செய்வான், மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் பேசுவோம். இப்போ என்ன செய்யறான், நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, டேப் ரெக்கார்டு மற்றும் எல்லா வகை ரேடியோ வானொலி பற்றின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்புக்குள்ளே அந்த அவன் இதுக்கு முன்னையே ஒரு பொருளை இது பொதுமக்களிடம் கொடுத்து இப்போ இது இருக்குல்ல டிவி ஸ்கிரிப்டில் அதை பார்த்தா அதுக்குள்ளே இருந்து சொல்கிறான், அதெல்லாம் ஆங்கில பையர். அதில் நூற்றுக்கணக்கான பொருள் இருக்குது. ஒரு மோட்டார் டிவிசி 50 தமிழ் சொன்னோம்னா அது ஒரு கருத்து. ஆக ஒவ்வொரு பொருள் ஒரு புல்லட் இருக்குன்னா அதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதுக்கு பேர் வச்சு அழிச்சிட்டாங்க. நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த புல்லட்டே அழிஞ்சு போய் வேற இருந்துருந்தா புல்லட்டே அழிஞ்சு போய் இதை கண்டுபிடிச்சி புல்லட்டுக்கு ஒரு பேரை மாற்றி அமைக்கிறதுல பல்லட்டும் போயிடும். அந்த அளவுக்கு வயசாயிடும் அவனுக்கு. ஆக அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மொழியை பற்றி உங்கள் கருத்தை நான் கேட்டேன். மக்களால் பேசப்படுகின்ற மொழி, அவனுக்கு புரியக்கூடிய பாஷையில் பேசி கருத்தை சுட்டு போடாங்க. இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு. புல்லட்டுக்கு நீ கண்டுபிடிச்ச என்ன ஆகும், அவள் தான் பல்லட்டு இருக்கிற பல்லும் போடு. அந்த அளவுக்கு வயசாக வந்துச்சுல்ல, அந்த அளவுக்கு தடமாறுவோம். நாம் என்ன சொல்கிறோம், திவ்யமூர்த்தினார். திவ்யமூர்த்தி என்பது தேவர் புராண் தானே. தேவர் புரான்னா தலைவன், அது ஒத்துக்கலாம். தேவருக்கு தான் தலைவன். திவ்யமூர்த்தி அவரே வர்ணிக்கிறான் தலைவன். என்ன காரணம், அவ்வளவு மென்மையானவன். யார் அழைத்தாலும் அஞ்சேல் என்று சொல்லு. பாவத்திலாம் பொடியாக்கக்கூடிய கருணை வடிவானவன், இனிமை பொருந்தியவன், தூய்மையானவன், ரசிக்கத்தக்கவன், ருசிக்கத்தக்கவன். அப்படி வேணான்னு சொல்லலாம். ருசிக்கத்தக்கவன், ரசிக்கத்தக்கவன், போற்றத்தக்கவன், புனிதமானவன், இனிமையானவன், உயர்ந்தவன், உன்னதமானவன் எல்லாம் சொல்லலாம் திவ்யமூர்த்திங்கிறது. தமிழ் அந்த அளவுக்கு குவித்திருப்பான். ஆக திவ்யமூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். ஒருவர் தான் அறிவார். யாவர் எத்தனை பேர் கோடான கோடி முயற்சிக்கலாம். யாவர் ஒருவர் அறிவார். அறிந்த பின் அவன் அறிந்துட்டான், முயற்சிக்கிறான். திருவள்ளுவர் துணை கொண்டு, ஆசான் துணை கொண்டு. ஆசான் திருவள்ளுவர் துணை கொண்டு முயற்சிக்கிறான். அறிந்தான் தலைவன் யார் என்று அறிந்தான். முதுவர் ஞானிகள் அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவன், மும்மலத்தை வென்றவன். வாசி வசப்பட்டால் தான் மூலம் வெல்ல முடியும். ஒடுங்குகின்ற இடத்தை ஒடுங்க வேண்டும், அடங்குகின்ற இடத்தை அடங்க வேண்டும். அது மாதிரி ஒரு ரகசியத்தை அறிந்தவர்கள். அவன் சொல்கிறான், இதை யாவர் ஒருவர் அறிவார். அறிந்த பின் ஓதுமின் கேள்மின். அவன் கேட்டுக்க, அவனுக்கு தெரியாது. அவன் பல ஜென்மத்தை புண்ணியத்தாலும் ஞானிகளுடைய ஆசி பெற்று குருகுல வாசத்தில் இருந்தான். ஞானிகள் தொண்டு செய்வான், குரு தொண்டு செய்திருப்பான். குருகுல வாசத்திலிருந்து ஞானிகள் ஆசி பெற்றிருப்பான். அவன் தான் அறிவானதை. ஓதுமின் கேள்மின் அப்படின்னா யாவர் ஒருவர் அறிவார். அத்தனை பேர் முயற்சினா ஒருவன் தான் அறிவான். யாருன்னா திருவருள் துணை கொண்டு தினம் பூஜை செய்தவனுக்கு துண்டு செய்தால் கண்டுகொண்டு செய்தான். ஓங்காரக்குடியில் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு யார் துண்டு செய்தாலும் சரி ஞானிகள் ஆசி பெறலாம். ஏன்னா ஒவ்வொரு செயலும் ஞானிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன விஷயம் இல்லை. இப்போ இன்றைய செயல்பாடுகள் இவர் தான் அறியலாம். துண்டு செய்தவர்கள் ஓங்காரக்குடியில் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு துண்டு செய்தவர்கள் கண்டுகொள்வார்கள் சித்தனைத்துன்னா. அப்போ என்ன சொல்கிறான், யாவர் ஒருவர் அறிவார். அறிந்தவின் ஓதுமின் கேள்வி. அவன் அறிந்து கொள்ளணும். அவன் தான் வாளறிவன் நற்றாள். அவன் தான் வாளறிவன், தூய்மையான அறிவுள்ளவன், உண்மை பொருள் அறிந்தவன் தான் வாளறிவன். எவன் உண்மை பொருள் அறியவில்லை அவன் அறிவு மாசற்ற அறிவு. மாசற்ற அறிவாக இருக்க முடியாது. அறிந்த பின் அவன் அறிந்தான். அவனை அறிந்து புரிந்து இவன் பற்றிக்கொள்ளணும். ஓதுமின் கேள்மின். அவன் ஒரு சொல்லுகின்ற கருத்தை கேட்கணும். அவன் சொல்லுக்கு தருகின்ற பாடத்தை படிக்கணும். ஓதுமின் கேள்மின். உணர்மின். அவன் உணருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அவனை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். எல்லாம் அதே போல் தான். ஓதுமின் கேள்மின் உணர்மின். உணர்ந்த பின் உணர்ந்த முன்னும் இல்லை, உணர்ந்த பின். அவர் என்ன சொல்கிறார், தேவர் புராந்தனை திவ்யமூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின். உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார். ஓதி உணர்ந்தவர், ஓதிதல் படித்தல். ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே, நிலை உயர்ந்து நின்றார், ஓங்கி நின்றார். இந்த வார்த்தை பெரிய வார்த்தை. ஓங்கி எவ்வளோ இழுத்தாலும் வீங்கிட்டே இருக்கு. அதுதான் பெரிய வார்த்தை. ஓங்கினா நீ எவ்வளோ நீட்டினாலும் அங்கே தான் போய் நிற்கும். ஓங்கினா அவ்வளோ பெரிய வார்த்தை. அப்படி லகுவாக சொல்லிட்டு போவோம். உயர்ந்து நின்றான், மென்மேலும் உயர்ந்தான், மென்மேலும் உயர்ந்தான், மென்மேலும் உயர்ந்தாங்கிற வார்த்தை ஓங்கி நின்றார்னா யாராக இருக்கணும்? திருமலை தேவனாக இருக்கணும். திருமலைவாக தான் சொன்னார். திருமலை தேவன் இருக்கும். மூடன் உரை செய்த 3000 தமிழ். அது மாதிரி உள்ள ஞானிகளாக இருக்கணும். ஐயா மாக்கடல் ஆண்ட உயிர்க்கலாம் கையில் ஆமலகம் என காட்டுவான்.
மயில் திரு மந்திரம் செப்பிய செய்ய பொட்டிரு மூலனை சிந்திப்பான். ஆக திருமூலனை சிந்திக்கணும். அதான் சொன்னான், அவரை சிந்திச்சா நடக்கணும். ஐயா மாக்கடல் ஆண்ட உயிர்க்கெல்லாம் கையில் ஆமலகம் என காட்டுவான். மயில் திரு மந்திரம் செப்பிய செய்ய பொட்டிரு மூலனை சிந்திப்பான். வாதம் செய்ய பொட்டி செவ்விய மேனியுடையவனான் மூலனை சிந்திக்கிறார். திருமூல தேவனை சிந்தித்தா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அறிந்தவன், உணர்ந்தவன், தெரிந்தவன், அன்புள்ளவன், திவ்ய மூர்த்தி அவனே தான். திருவன் திவ்ய மூர்த்தி. ஏயா அகத்தி நல்லா உண்டு தான். நான் எல்லாம் அறிந்தவர்கள், நல்ல குருகுல வாசத்தில் வந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு கையில் ஆமலகமென காட்டுகின்ற தலைவன் திருமூல தேவன். கையில் நெல்லிக்கனை கொண்டு காட்டுவான் தலைவன் திருமூல தேவன். அவரை புரிந்து கொள்ளணும். ஓதி மின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்து உருவங்கின்றார். நம்ம சுட்டி காட்டக்கூடிய தலைவர் அத்தனை பேரும் முற்று பெற்ற முனிவர்களா. ஆக தெரிந்து கொள்ளணும். இப்படி உள்ளவர்களுக்கு பொருளுதவி செய்து தொண்டு செய்து ஆசைப்பட்டுக் கொள்ளலாம். இங்கே தொண்டு செய்தால் என்ன ஏற்படும்? தலைவன் பார்க்குறான், பொருளாதாரத்துக்கு அல்லுக்கு பொருளாதாரத்தை தரவில்லை, பொருளாதாரத்தை தருகிறானா? அள்ளி தருகிறான், கொட்டுகிறான், கூடக்கூடியாக கொட்டுகிறான், கேட்பதெல்லாம் தருவான். என்ன காரணம்? நடப்பது அரசியல், சுத்த தர்மம், சுத்த அரசியல். அதனால தான் என்ன செய்யணும்? ஆசான் பார்க்குறான். வஞ்சனை இல்லை, பொய் பொருட்டில்லை, ஏமாற்று வேலை இல்லை, கூட்டுறா பொருளை இவன் மூலமாக அர்ப்பணி செய்யலாம் என்று ஆசான் மனமகிழ்ந்து பொருளை தருகிறான். அது தொண்டர் கூட்டத்தையும் தந்திருக்கிறான். தொண்டர்கள் எப்படி செய்யணும்? தளர்ச்சி இல்லாது, அவசரப்படாது இருந்து ஆசைப்பட்டுக் கொள்ளணும். அவனுடைய பார்வை இந்த குடியில் தரல, உலகமெங்கும் இருக்கும். அவன் ஆசைப்பட்டுக் கொள்வதற்கு ஏதோ ஒரு காரியம் செய்யணும். ஒரு ரசம் ஊற்றலாம், ஒரு மோர் ஊற்றலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், செய்து ஆசைப்பட்டுக் கொள்ளணும். அப்போ அவனோட ஆசை கிடைக்கும். அது மூலமாக நம்ம ஆசைப்படலாம். தொண்டு செய்தால் தொண்டு செய்யலாம்னு சொல்கிறான். ஆக ஞானிகள் ஆசை கிடைப்பதற்கு இதுதான் வழி. தொண்டு செய்து வாய்ப்பை பெற்றுக்கொண்டு சொல்லுவான். இப்படி இல்லாமல் வேறு வகையில் ஏதேனும் ஒரு வகையான மயக்க சொற்கள் அவன் அப்படி செய்யலாம், இப்படி சொல்ல ஒன்றுக்கும் ஆகாது, கதையாகாதெல்லாம். ஆக தொண்டு செய்து எல்லாம் ஆசை பெற்றுக்கொண்டா ஞானிகள் ஆசை கிடைக்கும்னு சொல்லுவோம். இதுதான் இல்லை என்றால் இப்போ இந்த சங்கம் இந்த அளவுக்கு சில சங்கம் சில ஆண்டுகளுக்கு மேல் இருக்க முடியாது. ஆரம்பத்திலே அளவிலாக போடுவான். அதை நாம் இன்னுமே சொல்லியிருக்கிறோம். மற்ற இடத்தில் சில பக்தர் இருக்கிறான், இல்லத்தில் இருக்கிறான், துறவத்தில் இருக்கிறான். துறவு வர சாதுக்குன்னு சொல்லுவோம். அல்லது ஏதோ போகிறான், கடவுளை விரும்பி போயிட்டுருப்பான். அதெல்லாம் பக்தர்கள். புரியல கடவுளை நம்பி போயிட்டுருக்கான். அவன் பார்ப்பான், சரி வந்துட்டு வாட்டுன்னுப்பான். நேராக வரல, அவன் குறுக்க வந்துக்கிட்டு வந்திருப்பான், யோசி போயிட்டுருப்பான். நான் இருக்கணுமா அவனுக்கு தெரியாது. நாங்கள் சுட்டி காட்டணும். இருக்கக்கூடியவன் தான். இப்போ நான் சொன்னோம் இல்லையா, திருமூல தேவன் தான் மிகப்பெரிய தலைவன். நாமத்தை சொல்லு, திருமூல தேவா என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுங்கள், திருமூல தேவா என்று சொல்லுங்கள் பாவத்தை பொடியாக்குங்கள், திருமூல தேவா என்று சொல்லுங்கள் வாசி வாசப்படும், திருமூல தேவா என்றால் மொம்மலை அட்டு போகும், திருமூல தேவா என்றால் முத்தி பெறும் சொல்லிட்டு போவோம். இல்லைன்னா அது என்ன செய்யும்? ஊர் அடையுது. என்ன ஞானி அவர் ஊர் அடைய மாட்டான். இன்னும் சில பேர் இந்த துறையை மாசுபடுத்துக்கிறான். காவி கட்ட வேண்டியது, ஒரு 10-20 பேர் சேர வேண்டியது, பொய்யை சொல்ல வேண்டியது, பொய்யை சொல்லி போதும் மட்டும் காசு சம்பாதிக்க வேண்டியது. ஆக என்ன செய்வான்? ஒரு சிறிது பொருள் கொஞ்சம் சிறிய அளவாக வரும்போது கூடியிருப்பான். பெரும்பொருள் வரும்போது பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் காட்டி கொடுத்துருவான். அவ்வளோதான். 3 வருஷம் 4 வருஷம். அதான் அதிகமாக போடணும் 5 வருஷம், கொஞ்சமாக போடணும் 10 வருஷம், கூட ரொம்ப நிறையா எல்லாரும் போடுவோம்னாக்கா எங்கே போய் மாட்டி சேர்த்துருவாங்க, அடிபட்டு போவான். ஒரு சில இடத்துல மட்டும் ஏதோ முன் செய்த நல்வினை காரணமாக செல்வம் இருக்குது. நல்வினை காரணம் வண்டி ஓடும். ஞான சித்த காலம் வரும் வரையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். காலம் வந்தால் தூள் பண்ணிட்டு போயிடுவான். வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அது நொட்டியாக போயிடும். அவள் தான் அங்கே நடக்கிறதுலாம் அதுக்கு பிற்காலத்தில் இப்போ என்ன வெகு காலமில் அருகில் தான் இருக்குது. என்னடா கடை விட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்ட்டுருவான். அது காலம் நெருங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். துணிஞ்சு பேசணும். பல வரையாக பேசியிருக்கேன். நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் தலைவன் ஆசி பெற்ற மக்கள். நமது பேச்சும் செயலும் அறத்துக்கு உட்பட்டே இருக்கும். வஞ்சனை இருக்க முடியாது. ஆக நம்ம பேசுகிறோம். மணினாச்சு. சரி. ஆக வருங்காலம் நமது சங்கம் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைஞ்சால் தான் நல்லபடி இருக்கும். காலம் வரும்போது நம்ம எல்லாம் விளக்கம் சொல்லுவோம். இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக மற்ற சங்கங்களெல்லாம் இப்படி பொய் சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம சங்கத்தை தவிர 21 ஆண்டுகள் சிறப்பாக செயல்படுது. நாளுக்கு நாள் வளர் ஓங்கி நின்றது போல. தடுக்க முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அது ஒரு யானை கூட்டத்தை தடுக்கலாம். இது 1000 யானை பலம் கொண்ட சங்கம். இது புலி சிங்கத்தையும் தடுக்கலாம். ஆற்றல் கொண்டே புலி சிங்கம் கரடி, அதையும் தடுக்கலாம். இது தடுக்கவே முடியாது. எடுத்தால் தூள் பட்டு போடுவான். இந்த சங்கத்தை பற்றி மாறுபட்ட கருத்து, அதை ஒரு சிறு தவறு செய்தாலும் சரி ஞானிகளாக பார்த்து மன்னித்தார் தான்.
இல்லைன்னா சொன்னால் மன்னிக்கவே மாட்டான், தூள் பண்ணிட்டு போவான். அப்பேற்பட்ட வல்லமுள்ள சங்கம். வளரும் இதை வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா மிக ஆற்றல் கொண்டே சங்கம் இது. மற்ற இடத்துலலாம் ஆட்டம் கண்டு போடும், எல்லாம் உள்ளே புந்துக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கேன். அதே சில முன் செய்த நல்வன என்றால் ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனால் ராமலிங்க சாமிகள் சங்கம் ஆரம்பத்தில் சிறிதாக இருந்தது, இன்றைக்கு உலகெங்கும் பரவி நிற்கும். உலக சன்மார்க்க சங்கம் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு விரிந்திருக்கு. மற்ற சங்கம்லாம் உடைஞ்சி தூளாக போகும். நம்ம சங்கம் வளர்ச்சி அடையும், இது உடைக்க முடியாது. இப்போ பஞ்சு மூட்டைக்கு பஞ்சு மூட்டையாக இருப்போம், பாறைக்கு பாறையாக இருக்குது, மிருதுக்கு மிருது. இப்போ செய்தி வந்துடுச்சு. நறுமலர் போன்றது ரோஜா இதழ் போன்று இருப்பார்கள். பிரச்சனையில் முந்தா பாறையாக மாறுவார்கள். சொந்தமாக பஞ்சு மூட்டையாக இருப்பார்கள், பாறையாக மாறுவார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த சங்கம் கொஞ்சம் வளர வேண்டும். மற்ற இடத்துலலாம் இருப்பதுனா வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஞான சித்திரங்களாம் வந்து நொண்டியாக்கி போடுவோம் வண்டியெல்லாம். அந்த அளவுக்கெல்லாம் காலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக என்ன சொல்கிறான், இப்போ எங்கே பார்த்தாலும் சாது சங்கங்கள் என்ற பேரில் ஊர் நாட்டு மக்களை பொருளும் தெரியாதவனுக்கு மிக்க காம்புகளாகவும் இருப்பான், பொருள் வெறி உள்ளவனாக இருப்பான், ஜாதி வெறியவனாக இருப்பான். நாட்டு மக்களை சூறாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அரசாங்கத்துக்கு தெரியாதவனை பொறுத்து நாம் சொல்லுவோம், அவனை ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும், இவன் ஓட்டப்ப இவன் வந்து நாட்டை கெடுத்துருவான், அதனால் இவனை வந்து மூடம் கெடாதோ சடை செய்ய முன்னி சொல்லுவார். அந்த பாடல் ஞாபகம். ஆக மக்கள் மத்தியில் மூடத்தை உண்டாக்கிடுவான். நாம் அதை புரிந்து கொண்டு செயல்பட வருங்காலத்தில். இப்போ எப்படி இருக்குது சூழ்நிலை? நம்ம சங்கம் இதெல்லாம் தெளிவாக இருந்திருக்க சங்கமா? அது சொல்லுவார், மண்மலை எத்தனை மாதன மீனும் அண்ணல் இவன் என்றே அஞ்சலி எத்தனை. மண்மலை எத்தனை மாதனமே, திலமத்தனை பொண்ணை சிவஞானி கீந்தால் பலமுத்தி சித்தி பரலோகம் தரும். நிலமத்தனை பொண்ணை நெடுமுனர் கீந்தால் பலமும் மற்ற பரலோகமும் கொண்டுனான். ஒரு பொட்டளவு தங்கத்தை கொடுத்தால், ஞானிகள் கொடுத்தால் அது பெரும் லாபத்தை உண்டு பண்ணும், மோட்சலாபத்தை தருனார். திலமத்தனை பொண்ணை சிவஞானி கீந்தால் பலமுத்தி சித்தி பரலோகம் தருனான். ஆனால் பொட்டளவு தங்கத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னா, வாய்ப்பு இருக்குது, நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்லவா? சின்ன விஷயம் இல்லை. மற்றவனை பார்த்து இவர்களை பார்த்து கண்டே பிடிக்க முடியாது, இன்னார் அன்னார்ன்னு தெரியாது. ஆக அவனை பொறுத்து அவனோட தோட்டத்தை கண்டு மயங்குவார்கள் எத்தார். இவனை புரிந்து அறிந்து கொடுத்தால் அது 7 பரலோகமும் சொன்னான். அப்பேற்பட்ட வல்லமை இருக்கும். ஆக திலமத்தனை பொண்ணை சிவஞானிக்கின்றால் பலமுத்தி சித்தி பரலோகம் தரும். நிலமத்தனை பொண்ணை நின்மூடற்கின்றால் பலமும் மற்றும் பரலோகம் ஊட்டுனான். ஆக மண்மலை எத்தனை மாதனவியனும் அண்ணல் இவன் என்ற அஞ்சலி எத்தனா எண்ணி இறஞ்சாதற்கு இந்த இருவரும் நன்னோரியலான் நரகக்குள் என்றான். ஆக காலம் என்ன செய்யும்? நம்ம அன்பர்கள் கற்றுக்கொண்டவர்கள், அருள் பலம் பெற்றவர்கள். நம்ம கருத்துக்கள் எல்லாம் நாடெங்கும் பரவணும்னு சொன்னால் நாம் சங்கத்தை வளர்க்கணும், ஞானிகள் ஆசி பெற்றுக்கொள்ளணும். அன்பர்கள் வெளியே போக வேண்டியிருப்பதனாலே ஓம் அகத்தி சாயனம், 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 ஓம் அகத்தி சாயனம். இதை தேதி எத்தனை? 16/6/97. இடம் ஓங்காரக்குடி. அன்பர் மலேசி அன்பர் சந்திரவாணியும் சென்னை கைலாசம் இருக்கிறாங்க. அன்பர்கள் இருக்குங்க. நம்ம கருத்து சொல்லி இன்னொரு கருத்துக்களை பற்றி